ஹாய், நான் உங்கள் இன்னைக்கு ஒரு அழகான கதையோடு தான் வந்திருக்கிறேன். ஒரு குழந்தையும் ஒரு தத்துவ ஞானியும் ஃப்ளைட்டில் பயணம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ பயணம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அந்த ஞானி வந்து தன்னை வந்து பெரியவராக காமிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அந்த குழந்தைகிட்ட பாப்பா நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்பேன், நீ வந்துட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது உடனே அந்த புள்ள படிச்சுட்டு இருக்கிற புக்கை வச்சுட்டு சொல்லுங்க அப்படின்னு கேட்குது. அப்போ அவர் சொல்கிறாரு, இறைவனை பற்றி உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. அந்த பிள்ளை சரி சொல்லுங்க அப்படிங்குது. இந்த மாதிரி சொர்க்கம், நரகம், வாழ்க்கை, இறப்பு இந்த மாதிரி எல்லாம் சொல்லி அவர் கேட்குறாரு. கேட்டு முடித்த உடனே அந்த குழந்தை வந்துட்டு அப்படிங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்துட்டு புல்லை பற்றி தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆடும் புல்லு திங்குது, மாடும் புல்லு திங்குது, மானும் புல்லு திங்குது, குதிரையும் புல்லு திங்குது. ஆனால் அந்த புல்லு தின்னதுக்கு அப்புறம் மாட்டுக்கு சாணமாவோ, ஆட்டுக்கு புழுக்கையாவோ, குதிரைக்கு வந்துட்டு கட்டியாவோ இப்படி வருது. அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்ட உடனே இவர் ஒரு கணம் யோசிச்சாரு. நாம வந்து தன்னை அறிவாளியாக நினச்சிக்கணும்னு ஆசைப்பட்டோம். ஆனால் இந்த பிள்ளை கேட்குற கேள்விக்கு நம்மளால் பதில் சொல்ல முடியுங்கும் போது அப்போ அந்த பிள்ளை திரும்பவும் சொன்னது, இதை பற்றியே நம்மளால் யோசிக்கிறதுக்கே டைம் இல்லைங்கும் போது நாம ஏன் வந்துட்டு கடவுள் இருக்கிறது உண்மை, ஆனால் அதுக்கப்புறம் ஏன் வந்துட்டு சொர்க்கத்தையும் நரகத்தையும் இதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கணும். அது இறப்புக்கு அப்புறம் அது நமக்கு கிடைக்கும். அதை பற்றி நம்ம இப்போ யோசிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி பொட்டில் அடித்த மாதிரி அந்த பிள்ளை சொல்லிச்சு. இந்த மாதிரி தான் நம்ம சில நேரங்களில் தேவையில்லாத விஷயங்கள், தேவையில்லாததை நம்ம பேசி தேவையில்லாத நேரங்களை, தேவையில்லாத வார்த்தைகளை நம்ம வேஸ்ட் செஞ்சுட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி வேஸ்ட் செய்கிறத விட்டுட்டு உருப்படியான ஒரு விஷயத்தில் நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை கண்டிப்பாக மென்மேலும் ஓங்கும், வளரும் அப்படிங்கிறத சொல்லி முடிச்சுக்கிட்டு மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கும் வரை நான் உங்கள்